சாட்சியான வாழ்க்கை. நாம கேட்கிற சத்தியத்தை படி கேட்கிறோம், வாழ்றோம். ஆனா நம்ம கிட்ட சாட்சியின் ஜீவியம் இல்லைன்னா எல்லாமே வீணா இருக்கும். நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். ஒரு ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போனோடனே சண்டை, கத்தலும், ஒரு கூச்சலும் உங்க வீட்டுல கேட்கப்பட்டுச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க, வீட்டுல பெரிய அமைதி இருக்குன்னு சொல்லுவாங்களா? எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க? என்ன சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க? எல்லாரோட இருக்கிறீங்க, எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, கெட்ட வார்த்தை நம்ம வாயில இருந்து புறப்பட்டுச்சுன்னா என்ன நினைப்பாங்க? தேவ பிள்ளைன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்மள மாதிரியே தான் அவங்களும் இருப்பாங்க. நம்ம செய்யற எல்லா காரியத்தையும் அவங்களும் செய்வாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க? நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னா வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் நம்ம இடத்துல காணப்படணும். இதை செய்வேன், இது செய்ய மாட்டேன். உலகத்தோடு இருக்கிற காரியங்களுக்கு நோ சொல்ல ரெடியா இருக்கணும். அநேக நேரத்துல நோ சொல்ல மாட்டோம். சும்மா கூட இருக்கேன், ஆனா அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், சும்மா கூட இருந்துக்கிறேன். நிக்காத, இன்னைக்கு கூட நிக்கிற, நாளைக்கு நீ அந்த பாவத்துல விழுந்துருவ. பாவிகளுடைய வழியில நில்லாதபடி சாட்சியின் ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம காத்து கொண்டு நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.